உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14 வாசிக்கிறோம். இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அநேக கலக்கங்களும் போராட்டங்களும் உங்களை வருத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம். எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைக்கும்போது அந்த கலக்கங்களை கர்த்தர் மாற்ற, நீங்கள் பயந்த காரியங்கள் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கலக்கங்களை மாற்ற, அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் குடும்ப காரியங்களாகட்டும், ஊழியத்தின் பாதையிலே இருக்கிற காரியங்களாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், உபத்திரவங்களாகட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களாகட்டும், அல்லது வேலை ஸ்தலத்திலே காணப்படுகிற குழப்பங்களாகட்டும், உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதா, தேவன் மேல விசுவாசமாயிருங்க. தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் முறையிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, விடுதலை பண்ண சித்தமுள்ளவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ.